அதுதான் உண்மை. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் தான் தேடி வந்தேன். எங்கே ஓனாருன்னு தெரியல. வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு? ஆள் வளர்த்தி வேற பார்த்தா நல்லா கலரா இருப்பார். ஏன் கலர்ல யானை சேப்பில் இருப்பாரா? எதுக்கு வளர்த்தியான ஆளை பிடிச்ச? வளர்த்தியான ஆளை பிடிச்சது நமக்கு வசதிக்கும் அசதிக்கும் ஒத்து வர. எல்லாமே நீள நீளமா இருக்கும். நான் சொல்ற கை காலு எல்லாம் நீள நீளமா. நீ அம்மா குட்டட்டின்னு ஆளுக்கு குட்டட்டியா குட்டட்டின்னு அது ஒப்பாதுல நல்லாவா இருக்கு. கை காலு அதுதான் உண்மை. சட்டக்குன்னு ஒரு வேலை செய்வாரு, படக்குன்னு எந்திரினா எந்திரிப்பாரு, உட்காரனா உட்காருவாரு. குட்டையா இருக்கிற ஆள்லாம் எந்திரிக்கிறதும் தெரியாது, உட்கார்றதும் தெரியாது. அப்படி நெட்டனால ஏன் ஒன்ன விட்டு போனாரு? என்னை விட்டு அவர் டெய்லி 5 மணி ஆச்சுன்னா இதுதான் வேலை. என்ன விட்டு போவாரா? இப்படித்தான் போவார். எதுல விட்டு போவாரு? ஏதோ எங்க வீட்டுல விட்டுட்டு போவார். வீட்டில் தான் விட்டுட்டு கிளம்பிடுறாரு அவர் பேசாம. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? விட்டுட்டு போயிட்டாராம்மா? விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு. விடாம போனாலும் பரவாயில்ல, விட்டுட்டு போயிட்டாரு. நான் என்னத்த சொல்ல? ஆமா, ஒரு புருஷன் தானா? இப்பத்தான் சொல்றேன். 7வது புருஷன், ஒரு புருஷன் ஒரு புருஷன் எப்போதைக்கு இருக்குது. 7 புருஷனை வச்சலாம் சமாளிக்க முடியாது. ஆமா, பாரு பாவம் என்னத்தை தேடுறான்னு தெரியல. சித்தப்பு புருஷன் விட்டுட்டு போயிட்டாரா? சித்தப்பு அப்படி சொல்லாது. எது வைரபாஞ்ச கட்ட புருஷன் விட்டுட்டு போய் தனி மரமா நிக்குது. நீ வேணா வாழ்க்கைக்கு எது உதவுறியாப்பா? இல்ல அதெல்லாம் வேணாம். வா இப்படி ஓரமா போய் என் புருஷனை தேடிச்சு வரலாம். ஏற்கனவே அப்ப வேணாம், உனக்கு வேணாம். ஏன் பல்ப்பு பீஸா போச்சு அவருக்கு? ஏல பல்ப்பு பீஸா போச்சா? ஆமா, அவர் வண்டி செட்டுக்கு போயிருக்கும்ல. இன்ஜின் நல்லா இருக்கும்ல பார்த்தேன். இன்ஜின்ல செட்டா இல்ல, ஏற்கனவே 3 ஏக்கருக்கு மேல வண்டி அடிச்சிருக்கு. அடிச்சாடி சேச்சே 3 வண்டி அடிச்சா நானும் நம்மளை சேர்த்துக்கிறது. 3 ஏக்கர் போக விலகுற பூமியை அடிச்சா விலங்குமா? சரியா வருமா? இன்ஜின் போயிருக்கேன். வண்டி செட்டுக்கு போயிருச்சாருக்கு பாவம். அவர் இப்பதான் இன்ஜினை தேடுறாரு. இருக்குதா இல்லையா? சாவி கைவசமே வச்சிருக்காரு. நான் வேற இன்ஜின் பாத்திருக்கேன். எங்க இந்த இன்ஜின் பச்சத்துன்னு உட்கார்ந்துருக்காரு. ஐயோ நிமிட்டி எடுத்துருவாரு. அப்ப அவரு இன்ஜின்ல பழைய கலப்பை மாட்டுற பேச்சுட்டியா பேயலையா? இன்னுமா பேயிராம முறியாம கலப்பாது. கிடையாது, பழைய வண்டி, மாட்டு வண்டி ரொம்ப சிரமம். அவர் 7 போக எடுத்தாரு. ஆமா, இன்னும் அப்படியே வச்சிருக்காரா உனக்காண்டி அந்த ஒத்த கலப்பைய. அப்படியே அவரு அந்த அங்க ஒரு மீசை பெருசு சூப்பரு. என் தருமரு புண்ணியவங்க. காலையிலயும் உழுகுறதே சாயந்தரம் உழுகுறதானா? இதே வேலை எல்லாமே இருந்திருக்க நீங்களாம். அதுதான் இடுப்பு போயிடுச்சு. மாட்டு வண்டி இப்பவே தண்டி வச்சிருக்காரு. வயசுல தண்டி வச்சிருப்பாரு. வீசல ஆளு உருப்படி நல்ல உருப்படியா இருக்குது. நல்ல கதாநாயக மாதிரி வீசிய பாரு. பல்ல 5-6 வலை கழட்டி விட்டாங்களா? எத்தனை குண்டா சட்டியை உடைச்சியா? அத்தாடி பல்லுல நல்ல நகட்டி வேலை. ஆமா, அதனால போயிட்டு வரேன். இந்த புரிஞ்சான் டப்பலமா பேஸ் ஓவர் சார் மட்டும் லேட்டா வரட்டேன். ஆண்டவன் தரிசனமே மெய்யால் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய்யால் வேண்டிடும் அனுபவமே. தூண்டிடும் ஞான சுடரொளியாலே, தூண்டிடும் ஞான சுடரொளியாலே, தூண்டிடும் ஞான சுடரொளியாலே, தூண்டிடும் ஞான சுடரொளியாலே. மீண்டும் பிறவாவரம் கோரும் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவம்.
அனுபவமே. தத்துவ வேத வித்தகன் பாதம், தத்துவ வேத வித்தகன் பாதம், தத்துவ வேத வித்தகன் பாதம், தத்துவ வேத வித்தகன் பாதம். நித்தம் பணிவார் வினை தீரமை அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. வேடர்குடியின் பரத நடையும் பட்டியை நோக்கி பள்ளியும் மட்டுமே சிற்றூர் தனக்கு சிறந்த நாடு என்று கூறினார்கள். பார்க்கும் பொழுது இடத்தை பார்த்துடன் இங்கே வாழக்கூடியவர்கள் வேங்கையின் வீரமும் வரிப்புலியின் உருமலும் காளையின் துடிப்பும் விரைந்தோடும் குதிரைவாளும் வேகம் கொண்ட மான் வாழ்ந்த அந்த குறிஞ்சிநிலம் தெரிவித்தாரே நாரதமா முனிவர். தசரத சக்கரவர்த்தி திருமணான ராமநாண்ட கோசல் நாட்டி புண்ணிய பூமி என்று அதுபோல இவ்வனமோ அருள் வளமும் செல்வ வளமும் சகல வளமும் இருந்திருக்கிறது. எய்யாத வாழ்வும் எண்ணாத நிறைவும் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இடத்திற்கு வந்தால் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெற்று நிறைவார்கள். எவ்வித ஐயமில்லை. அருமையான வனம், அருமையான வனமாக இருந்தாலும் கூட வந்திருக்கக்கூடியவர்களும் சிறப்பானதாக இருக்க வேண்டும். சிறப்பு மிக்க இந்த சிங்காரச்சோலை வர்ணித்து பாட வேண்டும் ஆவல் இருக்கக்கூடிய சற்றேனும் ஆவல் குறவில்லை. எண்ணி பார்க்கையிலே எப்படி பாடி முடிச்சிருமா? கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரை வேண்டுவிட்டால் கண்ணுருவே குருவி கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கல்வருக்கு கைவிலங்கு போட்டுவிடும் கண்ணுக்கு போடாத சத்தியமே. போடும் பைத்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். போடும் பைத்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் வாழிறீங்க. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் வார்த்தைகளே உத்ராச பூனைகளா வாழறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லை. கண்ணை நம்பாதே பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே தான் உள்ளதனமாகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டி பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. உடுக்கை
இடுப்பு உடலோ கருப்பு நிறம் படுக்க விருப்படுத்த பாவடையை சுட்டி முட்டி தொடுங்குந்தல் மூட்டி முறுக்கி சடைப்பிடித்து தட்டிப்பிடுத்த தாளை நார் போல் ஒட்டி உழந்தவளே உன்னுடைய பின்னழகும் என எங்கெங்கேட்டு தெளிதடி சிற்றாடை மேலோங்கி செம்பொன் காலெடுத்து குற்றால தருவியன கொழுதமுகம் காட்டித்தவர்கள் பார்க்கும் பொழுது சித்திரை நிலவெடுத்து தேநாட்டில் ஊற வைத்த மித்திரையில் மெழுகுமட்ட மாஞ்சொலி வெளிதானே எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான மனம் வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பானதான் இருக்க வேண்டும். பார்க்கும் பொழுது சிறப்பு மிக்க அந்த சிங்கார சோலை வருந்தே ஆக வேண்டும். பார்க்கும் பொழுது தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா இதயவானிலே இன்பம் கனவு கோடியே கனவு கோடியே காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா எங்கள் உறங்கிய போதும் நீங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசு முன்னால் உருக்கி வார்த்த அழகுள்ள சித்திரபதமை அன்னமும் வெக்கம் நன்னடை பயிலும் ஆரணங்கு 14 முகம் கிள்ளினானு மொழி பிரம்மன் படைப்பில் எவ்வளவோ அழகு இருக்க இவ்வளவு இங்கே அழகிய தமிழ் உலகை கொண்டு இருக்கும் அழகை பார்க்கும் பொழுது ஏன்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. ஆமாம், கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. அதுபோல் கடை இல்லாத ஊர்லேயும் குடியிருக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னா என்ன காரணம் தெரியுமா? ஊருன்னு இருந்தால் கோவில் இருக்கணும், இல்லைன்னா நம்மளை மாதிரி ஒரு நடிகன் இருக்கணும். ஊரை வச்சு நமக்கு பெருமையாக நம்மளை வச்சு ஊருக்கு பெருமையான்னு பார்த்தா ஊரை வச்சு தான் நமக்கு பெருமையாக இருக்கணும். இப்போ பொதுவாக ஊரில் எதுக்காக கோயில் கட்டுறாங்க தெரியுமா? ஒரு ஊரில் எதுக்காக கோயில் கட்டுறாருன்னா இப்போ அங்காளி பங்காளி மாமச்சனே ஒரு ஊரில் இருப்பாங்க, பொண்ணு கொடுத்துருவாங்க, பொண்ணு எடுத்துக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப சண்டை வந்துக்கிறோம். இந்த குடும்ப சண்டை வரையில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு போகிறது கிடையாது, நல்லது கெட்டதுக்கு போகிறது கிடையாது. அப்படி போகல என்ன பண்ணுவாங்க, இந்த கோவிலுன்னு ஒன்று திருவிழான்னு ஒன்று கும்பாபிஷேகம்னு வைப்பாங்க. அப்போ ஊரில் செவ்வாய் சாட்டிடுவாங்க. செவ்வாய் சாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் பேசிக்கிற மாட்டாங்களே, போக மாட்டாங்க. ஆனால் திருவிழான்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த சண்டை ஓட்ட முதல்தான் போய் வரி கொடுப்பார். என்ன காரணம்னா ஊரில் ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை இருக்காதான் ஊரில் பொதுவாக கோயில் கட்டி வைக்கிறாங்க. இப்போ திருவிழான்னு ஒன்று வந்துட்டா இவன் என்ன நம்மளை கூப்பிட்றது, அவன் என்ன நம்மளை கூப்பிட்றது, இது நம்ம சாமிடான்னு முதலாக போய் நிற்பாங்க. அதுக்காகத்தான் பொதுவாக ஊரில் கோயில் கட்டி வைக்கிறது. அப்படித்தான். அப்படி என்ன 4 ஊருக்கு போகிறோம்னா என்ன காரணம், முதல்ல நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க. நம்ம எந்த ஊருக்காரங்க
இப்ப அதெல்லாம் இல்ல. ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாதுன்னு வந்துருச்சு. பேர் சொன்னா இந்த ஊர்ல ஒயின் ஷாப் இருக்குன்னு பேர் வந்து. ஆமா, இப்ப நரிக்குடினா நரிக்குடில ஒரு ஒயின் ஷாப் இருக்குப்பா அப்படின்றாங்க. இப்ப கஞ்சிமடப்பா விளக்குல ஒரு ஒயின் ஷாப் போகப்பா. அதாண்டி கண்டாரலி, நீ வாங்குற 3000 ரூபாய் வீட்டுக்கு போக மாட்டேங்குது. அதனாலவே போயில கீழே வந்துருக்கு. அப்படி மாறி போச்சு. 3000 ரூபாய் வாங்குற 1500 ரூபாய் கூட வீட்டுக்கு போக மாட்டேங்குது. அப்படி இருக்க காலத்துல மனிதனா பிறந்தா 4 பேருக்கு உதவி செய்யணும். முகத்திரியம் மட்டும் பண்ணக்கூடாது. புண்ணியம் பண்ணலாட்டியும் பாவம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா உலகத்துல. ஒரு ஆளுக்கு புண்ணியம் நல்லது பண்ணலாட்டியும் கெட்டது பண்ணக்கூடாது. கடைசி காலத்தில் நம்ம எதையும் கொண்டு போக போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் 4 பேத்துக்கு நல்லது செய்யணும். ஏன்னா வரும் பொழுதும் ஒன்றும் கொண்டு வர்றதில்ல, போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் 4 பேத்துக்கு இருக்கிறத கொடுத்து பழகணும், எடுத்து பழகக்கூடாது, கெடுத்து பழகக்கூடாது. அப்படி நான்லாம் எத்தனை பேத்துக்கு நல்லது பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆமாம், நல்லது பண்ணியிருக்கேன். எனக்கு பூரா கெட்டதே பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. அப்படி இருக்க இடத்துல வந்திருக்கக்கூடிய இருக்கு. ஆக தெரிவித்தாரே நாரத முனிவர் இங்கே வள்ளி இருப்பதாக சற்று கவனித்து பார்ப்போம். சத்தம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கு, என்னன்னு தெரியல. ஆளலம் சோ மழை தூக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்க. இந்த சுறுசுறுப்பு என்னைக்கே இருக்கணும். ஆளலம் சோ நல்ல சாரிதம், வளமான குரல், இனிமையான கானம், குயிலை போன்ற குரல். இவளை வர்ணித்து பாடுங்க. வள்ளி மலமான் குட்டி எங்கே போறே, வந்திருக்கு வேடன பார்க்க போறே. கத்திருப்பிஞ்சு ஐத்தல காலங்காடி, ஆளும் கண்ணும் மூக்கும் பார்த்தான இசுபக்கா பக்காடி. குட்டி எங்கே போறே, வந்திருக்கு வேற பார்க்க போறேன். செவ்வந்தி பூ சென்று தெம்மாங்கு பாடி, தென்னையில மேனியை சேலையில் மூடி, தென்னையில மேனியை சேலையை மூடி, செவ்வாது பொட்டு வச்சு தாளம்பு தட்டு வச்சு, செவ்வாது பட்டு வச்சு தாளம்பு கட்டி வச்சு, தட்ட வட்ட பல்லாக்கு பார்ப்போம் என்னடி, இப்போ தட்டு வண்டி பல்லாக்கு வேகம் என்னடி. அடி அத்தடி மாத்த கத்திரி பிஞ்சு ஐத்தல காலங்காடி, ஆளும் கண்ணும் மூக்கும் பார்த்தான இசுபக்கா பக்காடி. வள்ளி மலவான் குட்டி எங்கே போறே, வந்திருக்கு வேடன பார்க்க போறேன். மூக்குத்தி பூ போலே 300 மின்னல், முத்தாரம் போடுது 1000 பின்னல், முந்தானை போடுது 1000 பின்னல். ரோஜாப்பு கட்டம் கட்டி ராஜாத்தி சூட்டிக்கிட்டு, ரோஜாப்பு கட்டம் கட்டி ராஜாத்தி சூட்டிக்கிட்டு, தத்தி தத்தி தள்ளாடி பார்ப்போம் என்னடி, இப்போ தட்டு வண்டி பல்லாக்கு வேகம் என்னடி. திரிமாத்த கத்திரி பிஞ்சு ஐத்தல காலங்காடி, ஆளும் கண்ணும் மூக்கும் பார்த்தாலே இசுபக்கா பக்காடி. வந்திருக்கு வேடன பார்க்க போறேன், கொஞ்சம் வரும் குமரன பார்க்க போறேன். அடி அத்திரி மாத்த கத்திரி பிஞ்சு ஐத்தல காலங்காடி, ஆளும் கண்ணும் மூக்கும் பார்த்தான இசுபக்கா பக்காடி. அண்டுமை தனி கூந்தல் மதன வண்டாரவள்ளி பூரா சும்மாவே உட்காந்துருக்கேன், பூரா தூக்கத்தில் உட்காந்துருக்கே போல. ஆமாம் இருக்கட்டும், ரசிக்கிறாங்க, ஆனால் கைதான் தட்ட மாட்டேன். எப்படா நாடகத்தை முடிப்பீங்கன்னு உட்காந்துருக்குங்க பூரா. அப்படியா? என்ன நினைக்கிறது தெரியுமா, ஊரில் வரி கேட்டுவிட்டாங்க, நம்மளும் வரியை கொடுத்து விட்டான். வரியை வாங்கின காசுக்காக நம்ம விடிய விடிய உட்காந்துருக்கணும்டா. வரி காசு போச்சேன்னு உட்காந்து. அதில் அந்த பொம்பளையால் நினைப்பாங்க, 1500 2000 வரி கொடுத்து வச்சிருக்கான், என் புருஷங்காரே இந்த கூட்டத்திலே ஆளா காணமேடான்னு நினைப்பாங்க. ஆனா சிலது புருஷன் தொந்தரவு தாங்காம உட்காந்து கிடக்குங்க. ஆமா.
அவன் என்ன சரி சொன்ன மாதிரி என் மாப்பிள்ள ஆனந்தராஜ் சொன்ன மாதிரி தூக்கத்தில் கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்கன்ற மாதிரி அந்த ஆமாம் அந்த மாதிரி இடம் சிறப்புமான இடம் சிறப்புமிக்க சிங்காரச்சோலைக்கு வந்திருக்கக்கூடிய நான் மூவாசை வருத்த முன்னின் கூட இடத்துக்கு வந்தால் எல்லா செல்வங்களும் வழங்கும் பெற்று நிர்வாகம் என்று அறிவுங்களை பார்க்கும் பொழுது இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய நான் இந்த இடத்தை வருந்தே ஆக வேண்டும். காலதாமம் காரியக்கேடு ஏன்னா வருந்து கொண்டு பிறகு சந்திக்க வேண்டும் பார்க்கும் பொழுது இன்னொரு வேதனை இவருக்கு வேதனையாக எனக்கு இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இது வெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் என்றும் சிகப்பு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் மட்டுமே கருப்பு சத்திய அவர் உதிரம் என்றும் சிகப்பு. ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவரானார். ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவரானார். பல வழி கடந்தார் தாழ்ந்தவரானார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. கோழியை பாரு காலையில் விழிக்கும். குருவியை பாரு சோம்பலை பழிக்கும். காக்கையை பாரு கூடி பிழைக்கும். பாரு கூடி பிழைக்கும். காக்கையை பாரு கூடி பிழைக்கும். நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. அதற்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன் தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன் தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். உனக்கென வேணும் உயர்ந்திடு தம்பி உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. பகவான் நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன். போனா போயிட்டு போது விடுங்க. போனா போயிட்டு போதே விடுங்க. எதுல போகுது? இதுல வாயில போகுது. சரி உள்ள விட்டதை பார்த்தீங்களா? உள்ள விட்டதை பார்க்கல. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். உங்க அப்பா வேறு சடைய மகன் அம்மா வேறு சடைச்சி சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். என்னைய அப்படி கேக்குறீங்க? சடைச்சி நான் தான் குத்துக்குமரப்பேன். குத்துக்குமரப்பேன் வந்த நோக்கம் எனக்கு சொந்தமானது தேடி வந்தேன். சொந்தமானது அதை பார்க்கணுமே. அதை பார்த்தா உடம்பு இறங்கிடும். இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் தான் பார்த்துருப்பேனே. சரி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தான் இருக்குண்ணே. ஊழி உள்ள போக மாட்டேன். ஐயா ஐயா ஐயா. சரி சரி ஆமா வேற சரி. அப்ப மாப்பிள மான தேடி வேற கிடையாது. தங்கை வள்ளியை தான் தேடி வந்தேன். அப்படியா? பிள்ளை வருமா? அன்பு சகோதரி நமது இடத்துக்கு இனத்தவர் ஒருவர் வந்திருக்கிறார். இனத்தவர் எதற்காக வந்திருக்கிறார்? அவர் விட்டு சாமான என்ன பொருள்னு சொல்லுங்க. நீ மான் மானை தேடி வந்திருக்காரு. அவர் தேடி வந்தோம்னா பாத்தீங்களா? மான் நான் பார்க்கல. மானை பார்க்கல. வல்ல பாத்தியாத்தா? பார்க்கவே இல்லம்மா. மானை பார்க்கவே இல்ல. ஒரு தடவை கூட பார்க்கல. பார்த்ததே இல்ல. ரெண்டு பேரும் பார்க்க இல்ல. ரெண்டு பேரும் பார்க்கல. ரெண்டு பேரும் மானை பார்க்கல. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? பத்திரிக்கை கொடுக்க வந்தோம்.
சரி போயிட்டு வரீங்களானே போயிட்டு சொல்லிட்டு போறீங்கன்னா சொல்லிட்டு போங்க அன்பு ரசிக பெருமக்களே, கொஞ்ச நேரம் அமர்ந்து என்னை பெற்ற தாய்மார்கள்லாம் முருகன் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்துட்டு போங்க. அப்போ தான் நம்ம நாடகத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கும் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் அடையும். இசைக்கலைஞர்களுக்கு நன்றி. ஆமாம், லாவண்யா ஒளிபெருக்கிக்கு நன்றி. ஆமாம், எல்லாத்துக்கும் நன்றி. நாடக அமைப்பாளர் அன்பண்ணன் விஎம் அழகராஜா புதுக்குளத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. மாசானம் மேடை நாடகம் ஊடகத்திற்கு நன்றி. வைத்துமாங்க நாடோடி கூட்டம் நோக்கத்தில் லேலோ நல்லது கெட்டது செய்துட்டு போக்கு லேலோ எல்லமாமா ஏலேல போயிட்டு 1 மணி நேரம் ஆச்சு போய். ஏன் அப்படி வெறும் கையாடிக்கிறாங்க இந்த காலத்துல? மன்னாரை வரவேற்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் விடுதலை வருக. இவ்விடத்தின் தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சம், நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையை கேட்கொள்ள வெள்ளெடுத்து விளையாடு வேடுவர் குலமகனே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாட உயிர் குணத்தவரே வருக. பறவைகளில் கரண் போல, விலங்குகளில் சிங்கம் போல, பாம்புகளில் அனந்தன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல, தேவர்களின் திறனை போல, சேனாதிபதியின் முருகனை போல தோற்றம் அளிப்பவரே வருக வருக. இந்த குறிஞ்சியில் வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வின் அந்தாங்க தாங்கள் மானை தேடி வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்கால் மாத்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்த மானா அண்ணனும் பார்க்கல, தொழில் பெண்ணும் பார்க்கல, நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் எப்பேற்பட்ட மான் வாங்க தேடி வரை சொல்லுங்க. வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களின் அழகு மிக்கமான உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். மானினுடைய பெருமையை சொல்லுங்க. பெருமை எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, கட்டழகு பெட்டை மானம்மா, அம்மாடி சொட்ட வாழ குட்டி தானம்மா. எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, கட்டழகு பெட்டை மானம்மா, அம்மாடி இது சொட்ட வாழ குட்டி தானம்மா. காலில் வாழும் ஆண்களை போல் காணுமானல்ல, இது கண்ணியம்மா தவம் பண்ணியம்மா, இந்த குமரனையே தினம் நினைத்து பிழைக்குமானம்மா. தந்திடம்மா மானை தந்திடம்மா, ஏமா தந்திடம்மா மானை தந்திடம்மா. எட்டி எட்டி பார்க்கிறப்போ வேடர் ஜாதி வழக்கம் என்ன நீயே சொல்லம்மா. ஏ வள்ளி சொல்லம்மா, வேடர் ஜாதி வழக்கம் என்ன நீயே சொல்லம்மா. கை கொள்ளணுமா, கை கொள்ளணுமா, கொள்ளணுமா, கை கொள்ளணுமா. கை கணக்கு தப்பிய உணத உணத்தில் நுழைந்த மானம்மா. தந்திடம்மா மானை தந்திடம்மா, ஏமா தந்திடம்மா மானை தந்திடம்மா. எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, கட்டழகு பெட்டை மானம்மா, அம்மாடி இது சொட்ட வாழ குட்டிதானம்மா. ஆக மானை பிடிக்கும் முன்னே புரிந்து கொண்டு மானை பிடிப்பதற்கு மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் அனுமதி. உங்க மான் இருக்காங்க? மானு இருக்கு. மான் இல்ல இருக்கு. மான் இல்ல இருக்குன்றதா உண்மை. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலைக்கு சொந்த. வெள்ளிமலை என்ன மலை? கழுகுமாமலை. கழுகுமாமலை. அப்பேற்பட்ட மலையில இருந்து இது என்ன மலை? இது வேள்வி மலை. வேள்விமலை சாரல். ஆமா. வேள்வி என்றால் யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? நல்லா கேக்குறீங்க. நல்லா தான் கேட்பேன். வேள்வி என்றால் யாகம். யாகம் யாரு வளர்க்கக்கூடியது? முனிவர்கள் வளர்க்க வேண்டியது. முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல நீங்க தவம் பண்ண வந்திருக்கீங்களா இல்ல யாகம் பண்ண வந்திருக்கீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? உடனே சொல்லிட்டே என்னுடைய மான தேடி வந்தேன். மான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மான் இங்க தான் இருக்கு. மான் இல்ல. இருக்குன்றதா உண்மை. இல்லாத பொருள் இருக்கு அவசியம் இல்ல. இல்லை நீங்க சொன்னா நான் போயிட முடியுமா? அதுக்காக வராத ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியுமா? போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்கமா? மான பார்த்தது யாரு? மான் இல்லங்க. மான பார்த்தது யாருமா? நீங்க ஏங்க கண்ணால பார்த்ததும் போய் காதார கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் இருக்காங்க. அண்ணன் தொழில் விசாரிச்சோம். மான் இருந்தா தானே பாக்குறேன். மான் இல்ல வல்ல. அதனால எனக்கு காவல் முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்படிங்க மான் தேடி வந்தீர்களா? மான் தேடி வந்தீர்களா? ஐயா மதிகட்டி நின்றீர்களா? மான் தேடி வந்தீர்களா? ஐயா மதிகட்டி நின்றீர்களா? முன்னோட விட்டு பின்னோடி வந்து
என்னாச்சு கண்டால் என்னாச்சு கண்டால் என்னாச்சு நீமாதமாகாதையா இனி உச்சப்ப செல்லாதையா இனி உச்சப்ப செல்லாதையா பிடிவாதம் விட்டு நடையை நீக்கட்டு உங்கள் மானில்லையா அட உங்கள் மானில்லையா ஐயா மாண்டேடி வந்தீர்களா அதனால் மதிகட்டு நின்றீர்களா மானுங்க தான் இருக்கின்றீங்களா நான் மானு இல்ல வல்லன்றீங்க ஏன்னா வாதத்துக்கு மருந்து இருக்கு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது உங்க மாலை பத்தி உங்களுக்கு தெரியுமில மாலை பத்தி தெரியுமா வேட்டியை பத்தி தெரியுமா வேட்டில எத்தனை வகையான வேட்டை இருக்கு ஆளிடம் மண்டலம் மகாமண்டலம் பிரிதியாள பைசாசம் ஐவகை வேட்டை இருக்குல்ல ஆக மாலை பத்தி தெரியும் வேட்டியை பத்தி தெரியும் மானுக்குரிய அங்கலட்சண அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம் அடையாளம் சொன்னா மான சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே மேயாதமான் இது மேயாதமான் மேவும் காடகமடைந்து நறுசந்தனமும் புணுகும் கமலும் கலவங்கன நின்று சுணங்கு படர்ந்து ஏயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவள் காண குயிலின் நிகழ்கள் உடையது மேயாதமான் காணக்குறவள் கண்மணி அவரை காணக்குயல் நிறையன உடையது மேயாதமான் தேனும் பாகும் தினை மாவும் தின்பதினால் ஒரு புல்லர் போதும் ஏனும் பழுங்கெந்திரமாவும் தின்பதற்கென உள்ளறம் போதும் தேனும் பாகும் தினை மாவும் தின்பதினால் ஒரு புல்லர் போதும் ஏயாதமான் ஏனும் பழுங்கெந்திரமாவும் தின்பதற்கென உள்ளறம் போதும் மேயாதமான் சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் கொம்பு ரெண்டு இருந்தாலும் சாயாத கொம்பு ரெண்டு இருந்தாலும் கொம்பு ரெண்டு இருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத அது தன் தலை நிமிர்ந்து பாயாதமா கண்டதுண்டோ மான்மர கண்டதுண்டோ பசும்பொல் போன்றல் மேனி போன்ற கல்மணி பொல் போன்றல் மேனி துளங்கிட புதர் அழிய மான்மர கண்டதுண்டோ கண்டதுண்டோ உண்டோ 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 ஆக மானுக்கு மறுபெயர் பெண்ணுன்னு சொல்லுவாங்க நான் மானுக்குரிய அடையாளத்தை கேட்டா பெண்ணோட நான் அண்ணனை கூப்பிடுவேன் வள்ளி உன்னை தான் தேடி வந்தேன். அண்ணே என்னன்னே தெரியலப்பா எங்க அண்ணன் வரணும் வீரத்தேவை ஆமா அண்ணே அண்ணே என்னவா என்னன்னே தெரியலனே நாரதர் வந்தாரு சத்தியம் பண்ணாரு சபதம் பண்ணாரு கலகத்தை உண்டு பண்ணாரு கொண்டு வந்தாரு. முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தி பின் சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு போனாரு அடுத்து வேடுவர் ஒருத்தர் வந்தாரு மானை தேடி வந்தேன்னா பெண்ணை உன்னை ஐத்தான் தேடி வந்தேன் இருக்காரு ஏதோ ஒரு குறை என்ன குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க யாரு கடன் இருந்தாலும் மாறு கடன் இருக்க கூடாது இருக்கக்கூடாது. அதனால முருகபெருமான விளங்கிடுவோமா வேண்டுங்க மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனமடைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தளம் மேலம் முறை சொலிக்க பரிசங்கம் நின்றாங்கி ஒளி இசைக்க மத்தளம் மேலம் முறை சொலிக்க பரிசங்கம் நின்றாங்கி ஒளி இசைக்க கைத்தலம் நான் பெற்ற கனவு கண்டேன் கனவு கண்டேன் கைதலம் நான் பெற்ற கனவு கண்டேன் கனவுகள் நினைவாக உறவுகள் நான் மனம் படைத்தேன்
வள்ளி தாய்மார்களும் கொஞ்சம் முன்னாடி வாங்கத்தா. வாங்கத்தா, எந்திரிச்சு வாங்கத்தா, முன்னாடி வாங்க, எந்திரிச்சு வாங்க, முடிஞ்சு எந்திரிக்கப்பா. வள்ளி முருகா, வேடனாக வந்தவன் நானே, மாலை இருக்கு. வேலனாக வந்து போனானே, இம்மை வணந்து கொண்டால் இது அகிலுமே வணங்கும். உமக்கு என்ன வர வேண்டும்? முருக கடவுளே, முருக பெருமானே, உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானை வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானை வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தீவானே வள்ளி தீவான என போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி, தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியம் என்றே அழைக்கட்டும். எல்லாம் எல்லாத்தையும் கூறா. அப்படியே ஆகட்டும். முருகா, முருகா. மாலை எங்கப்பா? மாலை எல்லாத்தையும் இந்த இருக்கு, அதை கூட சரி, ரைட். கெட்டிமலை, கெட்டிமலை கொலவை போடுங்க. பெண்கள்லாம் கொலவை போட்டு கை தடுங்க. நாடு சிரிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு சிரிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். வேணும் என தங்கமே ஊரெல்லாம் வாழ வேண்டும். பட்டி பெருக வேணும், பால் பணம் பொங்க வேணும். பத்தி பெருக வேணும், பால் பானம் பொங்க வேணும். ஊத்து பெருக வேணும் என தங்கமே குடும்பமெல்லாம் வாழ வேண்டும். பகவானே மாதார இன்னமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே சுபமங்கலம். காசீன ஜனஜாக ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே சுபமங்கலம். சுபமங்கலம். சொல்ற ஓடுற அந்த பக்கம்